குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரமம் தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயனே போற்றி போற்றி. ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா போற்றி போற்றி. அனைவருக்கும் வணக்கம். குரு அருள் ஆஸ்ட்ரோ முத்து உங்களோடு. இன்றைய பதிவில் லக்கணத்தில் கிரகம் நின்றால் அப்படிங்கிற தலைப்பில் லக்கணத்தில் கேது பகவான் நின்ற பலன்கள் இதை தான் நம்ம இன்று பார்க்க இருக்கின்றோம். லக்கணத்தில் கேது பகவான் இவரும் ஒரு பாவக்கோள் அப்படிங்கிற வரிசையில் வருகின்றார். ஆனாலும் இவரை பொறுத்தவரையிலும் லக்கணத்தில் நின்று பெரிய அளவில் அவர் தான் நின்ற இடத்தினால அவர் பெரிய அளவில் ஒரு தோஷங்களையோ இல்லை மற்ற விஷயங்களையோ அதிகமாக செய்வதில்லை. ஆனால் இவருக்கு நேர் 7ஆம் பாவத்தில் ராகு அப்படிங்கிற சர்பகிரகம் நின்றுடும். அது கலஸ்திர ஸ்தானம் பார்த்துக்குவாங்க. அதனால் திருமணத்தில் ஒரு தாமதம், தடைகள், காலதாமதம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாட்டை ஏற்படுத்தலாம். இதுவும் சர்பதோஷம் அப்படிங்கிற ஒரு நிலைப்பாடு தான் எட்டுது அப்படிங்கிறதுல மாற்று கருத்து இல்லை. கேது பகவான் அப்படிங்கிறவர் ஒரு ஞானக்காரகர், மோட்சக்காரகர். இவரை பொறுத்தவரையிலும் இவருக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா சந்நியாச கிரகம் அப்படின்ற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. ஒரு தனிமை விரும்பி அப்படின்ட்டு நம்ம சொல்லலாம். ஆனால் லக்னத்தில் கேது பகவான் இருக்கின்ற பொழுது சுபகிரகத்தின் தொடர்பு ஏற்பட்டுச்சு அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஹை லெவலில் இருக்காங்க. கேது பகவானின் அந்த தன்மைகள் ஜாதகர் இடத்துல அப்படியே வெளிப்படும். அது எந்த வகையில் அப்படின்னாக்கா, கேது அப்படிங்கிறது ஒரு மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகம். இவங்க எந்த ஒரு மதத்தில் இருக்கிறாங்களோ, எந்த மதத்தின் கோட்பாடுகளை கையில் எடுக்கின்றார்களோ அதுக்கு அதீத ஒரு முக்கியத்துவம் கொடுப்பாங்க பார்த்துக்கோங்க. அந்த மதத்தின் கோட்பாடுகளை அதிகமாக வெளிப்படுத்துவது இவங்க தான். அதற்கு ஒரு முன்னுரிமை கொடுப்பது இவங்க தான். சரிங்களா? கேது பகவான் அப்படிங்கிறது ஆன்மீகம் பார்த்துக்கோங்க. அதனால் ஜாதகருக்கு ஆன்மீக நாட்டம் அப்படிங்கிறது இயல்பாகவே அதிகமாக இருக்கும். இந்த விரதம் இருப்பது, இந்த யாகங்கள் செய்வது, பூஜைகள் செய்வது, நாள் நட்சத்திரம் அதெல்லாம் பார்த்து கோவில் குளங்களுக்கு போவது, இதிலெல்லாம் இவங்களுக்கு ஒரு அதீத நாட்டம் இருக்கும் அப்படிங்கிறத எழுதிங்க. சரிங்களா? கேது பகவான் அப்படிங்கிறவர் ஒரு இயக்கத்தை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றார். அதனால் இவங்களுக்கு ஏதேனும் ஒரு இயக்கத்தில் இருக்கிற அமைப்பு கிடைச்சிடும். ஒரு நல்ல ஒரு தலைமை பொறுப்புகள் அப்படிங்கிறதுலாம் இவங்களுக்கு கிடைக்கின்ற அமைப்பு இருக்கும் பார்த்துக்கோங்க. கேது பகவான் லக்னத்தில் இருக்கும்போது சுபகிரகத்தின் தொடர்பு, சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்பு இருக்கின்ற பொழுது இவங்களை பொறுத்தவரையிலும் மருத்துவம், சரிங்களா, டெக்ஸ்டைல்ஸு, இந்த மில்லுலாம் வைக்கிறாங்க பாருங்கள், ஸ்பின்னிங் மில்லு, நூல் தயாரிக்கிறது, டெக்ஸ்டைல்ஸ் மில்லு. அடுத்ததாக பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த பாயெலாம் பின்னுவாங்க. இந்த பாய் பின்னுற இது பத்தமடலாம் போனோம்னா அங்கெல்லாம் பார்த்தோம்னா இந்த பாயெலாம் ரொம்ப ஃபேமஸாக இருக்கும். அதுலேயும் பட்டுப்பாயின்னு ஒன்று சொல்லுவாங்க. அந்த மாதிரிலாம் ரொம்ப நுணுக்கமான வேலைப்பாடுகள் கொண்ட அந்த பாய்கள் பின்னுவது, கூடைகள் பின்னுவது, இந்த பேம்பூலாம் வச்சு ஃபர்னிச்சர் செய்வாங்க பாருங்கள். பின்னி ஒரு ஃபர்னிச்சர்ஸ், மர சாமான்கள்லாம் செய்வாங்க. இது போன்ற அமைப்புகள்லாம் இவர் பெரிய அளவில் கொண்டுட்டு போயிட்டு விட்டுறாரு. கேது பகவான் அப்படிங்கிறவர் சட்டப்படியான அனைத்து விஷயங்களையும் செய்யக்கூடியது. அதனால் வழக்கறிஞர், ஜோதிடர், சரிங்களா, ஆசிரியர் போன்ற துறைகள்லையும் மருத்துவத்துலேயும் இவங்களாம் ஒரு நல்ல சுபகிரகத்தின் ஒரு தொடர்பு கிடச்சிடுச்சு அப்படின்னாக்கா நல்ல ஒரு ஹை லெவலில் உயர் பதவிகளில் நல்ல சூப்பராக இருக்கிற அமைப்பை இந்த கேது பகவான் கொடுத்துட்றார் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஒரு மாற்று கருத்தும் இல்லை பார்த்துக்கோங்க. இவங்களை பொறுத்தவரையிலும் ஒரு அதீதமாக பேச்சுக்களை அதிகமாக வெளிப்படுத்துகிற அன்பர்கள் கிடையாது. கொஞ்சம் மௌனம் அப்படிங்கிறது இவங்ககிட்ட இயல்பாக இருக்கும் பார்த்துங்களேன். சரிங்களா? தனிமையை அதிகமாக விரும்புவாங்க. தாயாரை பற்றிய ஒரு சிந்தனை இவங்ககிட்ட எப்பயுமே இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த அமைப்புகள் அப்படிங்கிறது கேது பகவான் லக்னத்தில் இருக்கும்போது நிச்சயமாக கிடைச்சிது அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க.
இது வந்து கேது பகவான் அப்படிங்கிறது ஆன்மீகம் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறதுனால இவங்க வீட்டுக்கு அருகில் ஏதேனும் ஒரு கோவில் இருக்கும். அல்லதுன்னா இவங்க வீட்டுக்கு உள்ளவே வந்து கோயில் வச்சிருக்கிற அமைப்பு இருக்கும். அதாவது வந்து ஒரு வேப்ப மரத்தை வச்சு அதுக்கு கீழே ஒரு செங்கல்ல வச்சு அதை வந்து பூசை போட்டு அதுக்கு வந்து தீபம் ஏற்றுறது, வத்தி ஏற்றுவது, கற்பூரம் ஏற்றுவது, அதை வணங்குவது அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இவங்க வீட்டுக்கு அருகில் கோயில் இருக்கும், அல்லது வீட்டுக்குள்ளே கோயில் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்குவாங்க. சரிங்களா? இவங்க குடியிருக்கிற வீடு அப்படிங்கிறது வந்து பெரிய ஒரு விஸ்தீர்ணமான ஒரு தெருவில் இவங்களுடைய வீடு அமைவது கொஞ்சம் சாத்தியம் இல்லை. ஒரு சின்ன சந்தா இருக்கும், அந்த சந்துக்குள்ளே இவங்களுடைய வீடு இருக்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடுகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலை. அப்படி இல்லை அப்படின்னாக்கா அந்த தெருவின் கடைசியில் வந்து அவங்களுடைய வீடு இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? சாஃப்ட்வேர் நாலேஜு, இந்த டெக்ஸ்டைல்ஸ், டைலரிங்கு, அடுத்ததாக கேது பகவானை பொறுத்தவரையிலும் மீடியா துறைகளில் மீடியாவுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்துட்டாங்க அப்படின்னாக்கா இவங்கெல்லாம் வந்து ஒரு நல்ல டாப் லெவலில் இருக்கிற அன்பர்களாக வந்து வந்துடுறாங்க. இவங்களுக்கு காதல் அப்படிங்கிறதும் உண்டு பார்த்துக்கோங்க. என்ன காரணம் அப்படின்னாக்கா 7ஆம் இடத்துல ராகு பகவான் அமர்ந்து இந்த 3, 7, 11 கனெக்ட் பண்ணுவார், 5, 9 கனெக்ட் பண்ணுவார் பார்த்துக்கோங்க. அதனால் வந்து இவங்க வம்சத்தில் வந்து காதல் அப்படிங்கிறதுலாம் வந்து கொஞ்சம் இயல்பாகவே இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அமைப்பு. கேது அப்படிங்கிறவர் தாய் வழி முன்னோர்களை சொல்லக்கூடிய ஒரு கிரகமாக இருக்கின்றார். அதனால் வந்து தாய் வழியில் பொறுத்தவரையிலும் பெண்கள் அதிகம், அவங்களுடைய வம்சத்தில் பெண்கள் அதிகமாக இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு நிலைப்பாடு. இவங்களை பொறுத்தவரையிலும் விநாயக பெருமான் வழிபாடு இவங்களுக்கு வந்து வாழ்க்கையில் வந்து அதீத ஒரு முன்னேற்றத்தை தரும் அமைப்பில் இருக்கும் பார்த்துக்கோங்க. லக்னத்தில் இருக்கும் கேது பகவானை பொறுத்தவரையிலும் ஒரு சுப ஆதிபத்தியம் பெற்ற கிரகத்தின் தொடர்போ அல்லது சுப கிரகத்தின் தொடர்போ இருந்துடுச்சு அப்படின்னாக்கா ஒரு நல்ல ஹை லெவல் பொசிஷனில் ஒரு கட்சி இயக்கங்களிலோ அல்லது வந்து ஒரு அரசு அல்லது தனியார் நிறுவனங்களிலோ வந்து ஒரு நல்ல உயர் பதவிகளில் இருந்து ஒரு நல்ல கௌரவமான ஒரு வாழ்க்கையை வாழும் அமைப்பை பெற்று விடுகின்றார்கள் அப்படிங்கிறது இதனுடைய நிலைப்பாடு பார்த்துக்கோங்க. சரிங்களா? ஓம் ஸ்ரீ ராஜகணபதி ஐயா அவர்களின் அருளோடும், ஓம் ஸ்ரீ லோபாமுத்திரை சமேத ஸ்ரீ அகத்தியர் ஐயா அவர்களின் ஆசியோடும் அனைவருக்கும் வாழ்வில் நலமும் வளமும் கிடைக்கப் பெற்று ஆனந்தமும் மகிழ்ச்சியும் என்றென்றும் நிலைத்திருக்கட்டும். வாழ்க வளமுடன், வாழ்க பல்லாண்டு. நன்றிகள், வணக்கம்.